அனைவருக்கும் வணக்கம், இனிய இரவு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். அப்புறம் நண்பர்களே, திங்கட்கிழமை இரவு 8 மணி. இன்னைக்கு என்ன ஒரு அதிசயம்னு பார்த்தா, அதிகமாக இன்னைக்கு சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கே இல்லை, மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ சூப்பராகவும் இருக்குது. அதிக பயணங்கள் நமக்கு இல்லாவிட்டாலும் அமைதியாக வண்டி ஓட்டுறது ஒரு அமைதியான ஒரு ஆனந்தம் தான். ஸோ எனிவே, நான் இது வரைக்கும் 8 பயணங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 140 ரியாஸ் வரைக்கும் சம்பாதிச்சிருக்கேன். இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு இரவு உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் மீண்டும் வேலையை துவக்குவோம். இந்த வாரம் மீண்டும் வழக்கம் போல் உபேர் கம்ஃபோர்ட் 70 பயணங்கள். இப்போது ஒரு 20 ரியாஸ் பயணம் ஒன்று கிடச்சிது. சரி, பேசஞ்சரை பிக்கப் பண்ணி இப்போ தான் ட்ராப் பண்ணேன். இப்போ புதுசாக உபேர் நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. அதாவது நம்மளை தொடர்ந்து எப்படி வேலை செய்கிறோம், எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத அறிவுறுத்தும் விதமாகவும், ஊக்கப்படுத்தும் விதமாகவும், உற்சாகப்படுத்தும் விதமாகவும், நம்மளோட தவறுகளை சரி செய்யும் விதமாகவும் மெசேஜுகளை நமக்கு அனுப்பிட்டே இருக்காங்க. உதாரணமாக இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா, இதில் 4 பயணம், எனக்கு பயணக்கோரிக்கை 4 பயணக்கோரிக்கை வந்தது. நான் 4 பயணக்கோரிக்கையும் அக்செப்ட் பண்ணேன். 4 பயணக்கோரிக்கையும் கம்ப்ளீட் பண்ணேன். நான் எந்த ஒரு பயணத்தையும் கேன்சல் செய்யலை. ஸோ அதுக்கு அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா, இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். நீங்கள் 0 கேன்சலேஷன், எந்த பயணத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணல, நைஸ் மூவிங், கீப் கோயிங், கோ ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் கண்காணிப்பது மற்றும் தொடர்ந்து அக்செப்டன்ஸ் ரேட்டிங், கேன்சலேஷன் ரேட்டிங்கை தக்க வச்சுக்க சொல்கிறதும் அடுத்த கட்டமாக இதை நான் பார்க்குறேன். இனி சிறிது நாளில் எங்கள் நிறுவனத்தில் பணி செய்யும் அனைவரும் இப்படி தான் வேலை செய்ய வேண்டும் என சட்டதிட்டங்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எனவே நண்பர்களே, இப்பொழுது முதலே உங்களது அக்செப்டன்ஸ் ரேட்டிங், கேன்சலேஷன் ரேட்டிங்கை இம்ப்ரூவ் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் திடீரென ஒரு நாள் அக்செப்டன்ஸ் ரேட்டிங் 30% இருக்க வேண்டும், கேன்சலேஷன் ரேட்டிங் 15% இருக்க வேண்டும் என உடனடியாக புதிய சட்டங்கள் வந்தால் நம்மால் உடனடியாக அதனை மேனேஜ் செய்வது கடினமாக இருக்கும். இப்பொழுது முதலே நாம் பயிற்சி மேற்கொள்ள ஆரம்பித்தால் அது எளிதான ஒன்றாக அமையலாம். ஆனால் எனது கணிப்பின்படி நிச்சயமாக அவர்கள் இந்த புதிய சட்டத்திட்டங்களை எப்பொழுது வேண்டுமானாலும் அமுல்படுத்தலாம். எனவே நாம் கவனமாக செயல்பட வேண்டிய நேரம் இது நண்பர்களே. எனவே நான் இப்போது வீட்டுக்கு போயிட்டு இரவு உணவு சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு மீண்டும் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ மணி 8:40, இரவு 8:40 மணி ஆச்சு. நான் இப்போது இது வரைக்கும் 160 ரியாஸ் சம்பாதிச்சிருக்கேன். சாப்பிட்டதுக்கு பிறகு 10 மணிக்கு மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதிகாலை வரை வேலை தொடரும். தொடர்ந்து இணைப்பில் காத்திருங்கள், நிறைய நாம் விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இப்போ மணி கரெக்டாக 3:30, அதிகாலை 3:30. நான் என்னோடய ஒர்க்கை இப்போ தான் நிறைவு செய்தேன். இப்போது ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி மொத்தம் 17 பயணங்கள் பண்ணேன். 311 ரியாஸ் ஏர்ன் பண்ணேன். மாலை 4:30 மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது 3:30க்கு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இடையில் ஒரு 2 ஹவர்ஸ் டின்னர் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ இந்த நாள் ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு நாளாக அமைஞ்சது. இன்றைக்கி எனக்கு ரிசர்வேஷன் பயணம் 5 ரிசர்வேஷன் பயணம் கிடைச்சிது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. அது போக நார்மல் பயணங்கள்
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 17 பயணமுமே வந்து நான் கம்ஃபோர்ட் பயணம் மட்டும்தான் பண்ணேன் செலெக்ஷனாக. ஏன்னு கேட்டால் நமக்கு கம்ஃபோர்ட் வந்து ஆஃபர் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 70 பயணம் கம்ப்ளீட் பண்ணோன்னா 180 ரியாஸ் நமக்கு போனஸ் தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்காக இது வரைக்கும் 22 பயணம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நேற்றுக்கு ஒரு 5 பயணங்களும். நேற்றுக்கு அதிகாலை 12 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஆஃபர். நேற்றுக்கு அதிகாலை 5, இப்போ ஒரு 17, மொத்தம் 22 கம்ஃபோர்ட் பயணங்களை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது பயணத்தை நம்ம நிறைவு செஞ்சாச்சு. மீண்டும் நாளை வந்து நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். இந்த வாரமும் இதே போல் 3000 ரியாஸ் நம்ம டார்கெட். இது வரைக்கும் 311 ரியாஸ் வந்து சம்பாதிச்சிருக்கோம். வரும் நாட்களில் இன்னும் சிறப்பாக சம்பாதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. நம்பிக்கையோடு செயல்படுவோம். அதுபோக ரிசர்வேஷன் பயணங்களில் இரவு நேரத்தில் வந்து நம்ம ரிசர்வேஷன் பயணங்களை பேசஞ்சரை வந்து பிக்கப் பண்ணும்போது சில வழிமுறைகளை நான் கடைப்பிடிச்சிட்ருக்கேன். அது எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயணியை வந்து பிக்கப் பண்ணுற ஸ்பாட்டு, பிக்கப் லொக்கேஷனுக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடியே நான் வாகனத்தை நிறுத்தி, பாதுகாப்பான இடத்துல வாகனத்தை நிறுத்தி அவங்களுக்கு தகவல் தெரிவிப்பேன். இது போல் நான் உங்களை பிக்கப் பண்ணுற இடத்துக்கு அருகில் இருக்கிறேன், காத்து கொண்டு இருக்கிறேன், நீங்கள் புறப்பட தயாராக இருக்கிறீர்களா என்று ஒரு மெசேஜ் அவர்களுக்கு நான் தகவல் தெரிவிப்பேன். அவர்கள் எனக்கு பதில் அளித்த பிறகு நான் அந்த இடத்திற்கு சென்று அவர்களை பிக்கப் செய்வேன். பெரும்பாலும் 10 நிமிடங்களுக்கு மேல் பாதையில் காரை நிறுத்தி வைத்து கொண்டிருப்பது இரவு நேரத்தில் ஆபத்தானது. சில விஷயங்களை நாம் நேரடியாக பகிர்ந்து கொள்ள முடியாது. எனக்கே இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றது. நான் மிகவும் பாதுகாப்பாக, மிகவும் விழிப்புடன் இருந்த காரணத்தால் உடனடியாக நான் காரை அந்த இடத்துலேருந்து நான் வெளியேறினேன். ஸோ அதற்கு பிறகு ரிசர்வேஷன் பயணங்களும் சரி, சாதாரண பயணங்களும் சரி, இரவு நேரங்கள் வந்து மிகவும் விழிப்போடு செயல்பட வேண்டும். குறிப்பாக செல்ஃபோன் பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். உபேர் ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரைவேட் கார் ஓட்டுநராக யாராக இருந்தாலுமே இரவு நேரங்களில் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துறது பாதுகாப்பானது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், விழிப்புடன் இருக்கணும். 4 பக்கமும் என்ன நடக்குது, யார் போகிறா, யார் வர்றா, எந்த கார் வருது, எல்லாமே நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான முறையில் பயணங்களை மேற்கொள்ள முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். நாம் வந்து அஜாக்கிரதையாக செல்ஃபோனை உபயோகித்து கவன சிதறல் ஏற்பட்டால் நமக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் ஏற்படலாம். நம்ம எப்போவுமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லது நிச்சயமாக கண்டிப்பாக 100% நடக்கும். எனிவே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்ச 500 சப்ஸ்கிரைபர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இனியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ரிலேஷன்ஸு எல்லார்கிட்டையும் எனக்காக ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தன்யவாத், நமஸ்தே, நமஸ்கார், தேங்க்யூ.